நண்பர்களே, என்னுடைய கையில் இருக்கிற இந்த நூல் ஒரு உக்கிரமான கவிதை தொகுப்பு. நண்பர் சோலை மாயவன் எழுதிய வெயில் மேயும் நீர்ப்புலி என்கிற வித்தியாசமான தலைப்பிலான தொகுப்பு. இந்த தொகுப்பு போன வருடம் சவமா இலக்கிய விருது பெற்ற கவிதை தொகுப்பு. நாம் இன்னும் சந்திக்கவே இல்லை. தொகுப்பு சவமா விருது பெற்றபோது அதை பெற்றுக்கொள்வதற்கான விழாவுக்கு நான் சென்றிருந்த போது இந்த தொகுப்புக்கான விருதை பெறுவதற்காக அன்புக்குரிய நண்பர் சோலை மாயவன் வந்தார். அப்பொழுது இந்த தொகுப்பை கொடுத்தார். என்னுடைய கவிதைகள் மீது எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் ஈர்ப்பும் ஒரு கம்பீரமும் ஒரு திமிரும் உண்டு. ஆனால் அவருடைய இந்த தொகுப்பை படித்தவுடன் அவை சற்றே கலகலந்து போயின. எவ்வளவு அபாரமாக எழுதியிருக்கிறார் சோலை மாயவன். நான் எழுதியதை விட மிகச்சிறப்பாக, என்னை விட வெளிப்பாட்டு முறையில் மிக நேர்த்தியாக அவருக்கு சொல்ல தெரிந்திருக்கிறது. அவருடைய கவிதைகளின் உக்கிரம் நம்முடைய உடலை மனதை தீப்பற்றி எரிய வைக்கிறது என்பதெல்லாம் நான் ரசித்தேன். அதிலிருந்து ஒரு கவிதையை உங்களுக்கு சொல்லிவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது கோடை காலம், உச்சக்கட்ட கோடை காலம். வழக்கமாக 100, 102 வரும்போதே வெயில் வெயில் என்று புலம்ப ஆரம்பித்து விடுகிற நம்முடைய காலம் முடிந்து இப்பொழுது 106, 107, 108 என்று பாலைவனத்தினுடைய வெம்மையை உணர்கிற சூழலியல் மாற்றங்கள் நம்முடைய நிலத்தில் ஏற்பட்டிருக்கின்றன என்கிற கொடூரத்தோடு இணைத்து இதை பார்க்கும் பொழுது எங்கள் ஊருக்கு வெயில் என்கின்ற பெயர் என்ற அவருடைய கவிதையை உங்களுக்கு முன்வைக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. எங்கள் ஊருக்கு வெயில் என்று பெயர். சோலை மாயவனின் கவிதை. அதிசயமாய் பெய்த மழையில் முளைத்த புற்களை ஆடு மாடுகளோடு சேர்ந்து வெயிலும் மேயும். கூரையில் அடைகாக்கும் அவ்வெயில் இரவெல்லாம் நட்சத்திரங்களை முட்டையிடும். வெயிலுக்கு தாகம் தீர்க்க முடியாத வருத்தத்தில் பசித்த குழந்தையின் வயிறென வற்றி கிடக்கின்றன எங்கள் ஊரின் கிணறு, குளம், குட்டைகள். எங்கள் ஊரில் பேருந்து நிறுத்தம் 2, நியாய விலை கடை 2, பால்வாடி 2, ஏன் செத்தால் புதைக்கும் சுடுகாடும் 2. வஞ்சனை இல்லாமல் படரும் வெயில் மட்டும் 1. எங்கள் ஊரின் சிறப்பு கேட்கும் நண்பர்களுக்கு சொல்வேன், எங்கள் ஊரின் பெயர் வெயில். எங்கள் ஊரின் பெயர் வெயில். கவிதை முடிந்தது இந்த இடத்துல. ஆனால் நம்முடைய சிந்தனையில் இது ஏற்படுத்துகிற அதிர்வு வெகுகாலம் நீடித்து கொண்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. கோடையை பற்றி, வெயிலை பற்றி சொல்வதாக துவங்குகிற இந்த கவிதை நம்முடைய காலத்தின் கோடையை பற்றி பேசுகிறது. நம்முடைய நிலத்தின் துயரார்ந்த கோடையை பற்றி பேசுகிறது. வறண்டு கிடக்கிற நீர்நிலைகளை காட்டி, வெயிலினுடைய உக்கிரத்தை காட்டி நகர்ந்து வரும் இந்த கவிதை நடுவிலே ஒரு இடத்தில் வேறொன்றாக மாறுகிறது. எங்கள் ஊரில் பேருந்து நிறுத்தம் 2, நியாய விலை கடைகள் 2, பால்வாடி 2 என்று சொல்லும்போது ஏன் 2 2ஆக இருக்கின்றது என்று கேட்டால், ஏன் செத்தால் புதைக்கும் சுடுகாடும் 2 என்று சொல்லும்போது புரிந்து விடுகிறது. கொடிய தீண்டாமையினுடைய, கொடிய சாதிய வன்மத்தினுடைய ஆழ்மன வேர்கள் சிக்கும் சிடுக்குமாக பறந்து கிடக்கிற நம்முடைய பாழடைந்த மூளைகளை இந்த கவிதை அப்பட்டமாக தோல்வித்து காட்டுகிறது. வஞ்சனை இல்லாமல் படரும் வெயில் மட்டும் 1. அப்போ மற்றையெல்லாம் வஞ்சனையோடு இருக்குது. வெயில் மட்டும் வஞ்சனை இல்லாமல் படர்கிறது, கொதிக்கிறது, சுடுகிறது, தகிக்கிறது. நம்முடைய காலத்தின், நம்முடைய நிலத்தின் கோடை இப்படி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிட்டு நண்பர்களுக்கு சொல்வேன், எங்கள் ஊரின் பெயர் வெயில். மிக அற்புதமான, மிக அபாரமான ஒரு கவிதை இது. தேர்ந்தெடுத்த சொற்களில், சிக்கனம் மிகுந்த சொற்களில், எதை முன்வைக்க வேண்டும் என்கிற பொறுமை தெளிவோடு, எப்படி முன்வைக்க வேண்டும் என்கிற அழகியல் தெளிவோடு மிக அழகாக அபாரமாக சொல்லப்பட்ட தமிழ் கவிதை இது என்று நான் தைரியமாக உங்களிடையே முன்வைக்கிறேன். வாழ்க சோலை மாயவன். இன்னும் பல விருதுகளுக்கு தகுதியானவர் அவர்.